ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அப்போ ஆரி கிரியேஷன்ஸ். அப்போ ஆரி கிரியேஷன்ஸில் டுடே ஸ்டெம் ஸ்டிச் பற்றி பார்க்கலாம் வாங்க. ஸ்டெம் ஸ்டிச் இது வந்து ஒரு பூ டிசைன் வரைகிறோம் அப்படின்னாக்கா அதில் தண்டு பகுதி சொல்லுவோம் இல்லையா, காம்பு, அதில் வந்து அந்த ஸ்டிச்சை வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்து கொடி டிசைன்லாம் கொடுக்குறோம் இல்லையா, அந்த கொடி டிசைனில் வந்து அந்த ஸ்டெம் ஸ்டிச் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அந்த டிசைன் எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து ஜரி அண்ட் சில்க் த்ரெட்டில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் ஜரியில் போடுறேன். ஃபஸ்ட்டு ஆப்போசிட்டில் ஒரு லாக் வச்சுட்டு எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கொஞ்சம் லென்த்தியாக ஃபஸ்ட்டு ஒரு செயின் ஸ்டிச்சு போடுறேன். போட்டுட்டு இந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்டராக பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச்சு போடுறேன். அதுக்கு ஒரு லாக் வைக்கிறேன். திரும்ப இந்த செயின் ஸ்டிச்சு கீழவே இங்கே வரேன். வந்துட்டு மறுபடியும் லென்த்தியாக ஒரு செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச். திரும்ப இந்த செயின் ஸ்டிச்சுக்கு சென்ட்ரு அப்படி இல்லைனாக்கா நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லையா, இந்த ஃபஸ்ட்டு போட்டதில் இங்கே எண்டு இருக்குது இல்லையா, ஃபஸ்ட்டு செயினுடைய எண்டு, இதுக்கு நேராக நம்ம லாக் வைக்கலாம். சரிங்களா? புரியுதுங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு செயின் ஸ்டிச் எடுத்துக்கிட்டேன். லாக் ஸ்டிச்சு போட்டுட்டு இந்த செயின் ஸ்டிச்சு முடியுது இல்லையா, ஃபஸ்ட்டு செயின் ஸ்டிச்சுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் வைக்கிறோம். மறுபடியும் பாருங்கள், திரும்ப ஒரு செயின் ஸ்டிச், ஒரு லாக் ஸ்டிச் வைக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு முந்தைய செயின் ஸ்டிச் எண்டில் நான் இந்த லாக் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கிறேன். மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். போட்டுட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு இதுக்கு முந்தைய லாக் இருக்குது இல்லையா, இதுக்கு நேராக சைடில் கொண்டுட்டு போகிறேன். இந்த செயினை போட்டுட்டு ஒரு லாக் அதுக்கு நேராக வைக்கிறேன். அப்போ தான் ஒரே ஒரு டிசைன் மாதிரி ஃபார்ம் ஆகும். இந்த தண்டு சொல்லுவோம் இல்லையா, தண்டு மாதிரி ஃபார்ம் ஆகும். செயின் ஸ்டிச்சு, ஒரு லாக் ஸ்டிச் போடுறேன். போட்டுட்டு அதுக்கு முந்தைய செயின் ஸ்டிச்சுக்கு நேராக சைடாக கொண்டுட்டு போகிறேன். இந்த ஆப்போசிட்டில் இப்படி கொண்டுட்டு போகக்கூடாது. இப்போ ரைட் சைடு போகிறேன்னா அந்த ரைட் சைடு மட்டும்தான் போகணும். சரிங்களா? இப்போ ரைட் சைடு கொண்டுட்டு போகிறேன். ரொம்ப விலகியும் வைக்கக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது. இப்படி வச்சாக்கா எப்படி இருக்கும், டிசைன் வந்து நல்லா இருக்காது, இந்த ஸ்டிச்சே மாறிடும். சரிங்களா? இந்த முந்தைய செயின் ஸ்டிச் முடியுது இல்லையா, அதுக்கு நேராக பக்கத்துலேயே லாக் வைக்கணும். சரிங்களா? செயின் ஸ்டிச் போடுறோம், லாக் வைக்கிறோம், பக்கத்துலேயே எடுத்துகிட்டு போயிட்டு லாக் வச்சு எடுத்துகிட்டு வரும். செயின், ஒரு லாக்கு, பக்கத்துலேயே எடுத்துகிட்டு போயிட்டு லாக் வச்சு எடுத்துகிட்டு வரும். சரிங்களா? மறுபடியும் பாருங்கள், ஒரு செயின், ஒரு லாக்கு, மறுபடியும் அந்த எண்டு முடியுது இல்லையா, அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு லாக் வச்சுட்டு கடைசியாக முடிக்கும் பொழுது நார்மலாக அதே சேம் செயின் ஸ்டிச் வச்சு நம்ம எண்ணெட் போட்டு முடிக்க வேண்டியது தான். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இப்போது சில்க் த்ரெட்டில் பார்க்கலாம் வாங்க. இப்போது ஜரியில் போடலாம் வாங்க. இது லைட்டாக பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் போடும்பொழுது ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டு போடுங்க. சரிங்களா? இப்போது சில்க் த்ரெட்டில் பார்க்கலாம். த்ரெட்டை வெளியில் எடுத்துட்டேன். அதே சேம் மெத்தட் தான். ஆப்போசிட்டில் லாக் வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச் லென்த்தியாக எடுத்துக்கிறேன். அதுக்கு ஒரு லாக் வச்சுட்டு இந்த ஃபஸ்ட்டு செயினுடைய சென்டரில் சைடாக கொண்டுட்டு போயிட்டு நான் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். பக்கத்துலேயே சென்டராக போட்டுட்டு அது எடுக்காமல் இருக்க ஒரு லாக் வைக்கிறேன். வச்சுட்டு அடுத்து இதுக்கு கீழே கொண்டுட்டு வரேன். ஸ்ட்ரைட்டாக செயின் ஸ்டிச் கொண்டுட்டு வரேன். ஒரு லாக்கு, அதுக்கு சென்டராக ஒரு லாக் வச்சு எடுத்துகிட்டு வரோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஜரியில் எப்படி பண்ணமோ அதே சேம் மெத்தட் தான். சரிங்களா? நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ணும்போது ஜரியில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் சில்க் த்ரெட்டில் வந்து ஈஸியாக இருக்கும் இந்த ஸ்டிச் வந்து. இப்போ லென்த்தியாக போடுறேன். சின்ன சின்ன பிக்கு வரும்போது நம்ம ஸ்மாலாகவும் செயின் ஸ்டிச் வச்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சின்னதாக போடுறேன்.
சின்னதாக போட்டாலும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக தான் இருக்கும். நீங்கள் எங்கே டிசைன் அந்த மாதிரி வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? ஓகேங்களா? இதுக்கும் சேம் அதே எண்ணாட்டு தான். இருக்காமல் இருக்க கொடுத்துட்டு சரிங்களா? இப்போது இந்த ஸ்டெம் ஸ்டிச்சை வந்து ஒரு மாங்காய் டிசைனில் வந்து ஒரு பெண்ட் பண்ணி எப்படி வரும்பொழுது எப்படி டைரக்ஷன் மாறணும்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக நான் அந்த மாங்காய் டிசைன் போட்டிருக்கேன். நீங்கள் தண்டு டிசைன்லேயே போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஃபஸ்ட் வந்து இந்த பக்கம் செயின் ஸ்டிச் வச்சு ஒரு ஸ்டெம் ஸ்டிச் போட்டுக்கினேன். அந்தந்த டைரக்ஷன் எப்படி மாறுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நீட்டில் ரொட்டேட் பண்ணி இந்த ஸ்டெம் ஸ்டிச் வந்து போடணும். சரிங்களா? இப்போ வந்து இப்படி இருந்து இப்படி வளையிறேன். சரிங்களா? இங்கே ஆல்ரெடி நான் வீடியோ ஆஃப் ஆகிடுச்சு, வீடியோ ஆனில் இருக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் நான். சரிங்களா? இப்போது இந்த டைரக்ஷனில் இப்படி போகுது. சரிங்களா? நான் இங்கேருந்து செயின் ஸ்டிச் எடுத்து இப்படி லாக் வச்சு இங்கே ஸ்டெம் ஸ்டிச் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இப்போ பாருங்கள். இங்கே பெண்ட் பண்ணும்பொழுது இங்கே பாருங்கள். சரிங்களா? லாக் வச்சு செயின் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு இதுக்கு பக்கத்துலேயே ஒரு லாக் ஸ்டிச் வச்சு எடுப்போம்ல முந்தைய செயின் ஸ்டிச்சில், அதே சேம் மெத்தடு தான். ஒரு செயின் ஒரு லாக் வச்சுட்டு இந்த இதுக்கு முந்தைய செயின் ஸ்டிச்சில் போயிட்டு நம்ம லாக் வைப்போம். அப்படி தானே? சரிங்களா? பாருங்கள். கொஞ்சம் முன்ன பின்ன பெண்ட் ஆகி தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து போடணும். மோஸ்ட்லி இந்த மாதிரி பெண்ட் ஆகிற இடத்துல அந்த ஸ்டிச் வராது. உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக நான் இந்த ஸ்டிச்சை வந்து இப்படி போடுறேன். நார்மலாக அதே செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு நம்ம சைடில் போயிட்டு அதுக்கு முந்தின செயின் ஸ்டிச்சில் இந்த லாக் வந்து நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அதே செயின் ஸ்டிச்சு அதுக்கு முந்தின செயின் ஸ்டிச்சில் ஒரு லாக். சரிங்களா? ஒரு செயின் ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு அதுக்கு முந்தைய செயின் ஸ்டிச்சுக்கு நேராக போயிட்டு ஒரு லாக், ஒரு செயின் ஸ்டிச்சு ஒரு லாக் ஸ்டிச்சு. சரிங்களா? நீடில் தான் ரொட்டேஷன் ஆகணும். நம்ம கையை வந்து இப்படி அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்டாண்டை திருப்பி வச்சு பண்ணக்கூடாது. சரிங்களா? ஒரு சிலர் வந்து இந்த டைரக்ஷன்லேயே வச்சு கிளாத்தை மட்டும் பிடிச்சி இழுப்பாங்க, த்ரெட்டை பிடிச்சி இழுப்பாங்க. இழுக்கும்போது கிளாத்தில் வந்து சுருக்கமாக இருக்கும். இப்போது இந்த மாதிரி பெண்ட் ஆகுது இல்லையா, விலகி போகுது இல்லையா, இந்த மாதிரி விலகி போகும்போது இங்கே நம்ம லாக் வைக்கும்பொழுது இதை இப்படி தள்ளி இங்கே லாக் வைக்கணும். சரிங்களா? பாருங்கள். இங்கே அப்படி தள்ளி இங்கே லாக் வச்சா அது ஒன்றா ஜாயிண்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போது இதை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். லாஸ்ட்டாக எண்ணெய் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இதே மாதிரி இமேஜை வந்து வேறு ஏதாச்சும் ஃப்ளவர் டிசைன்ஸில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, தேங்க்யூ, பாய்.